என் பேர் ராஜராஜன். நான் சுவாமி தயானந்தா ஃபார்மில் 6 வருஷமாக மெக்கானிக்கல் மெயின்டெனன்ஸு டெக்னீஷியன் பர்சனாக வேலை பார்த்துட்ருக்கேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, நம்ம இயற்கை விவசாயத்தில் அறுவடை பண்ண நெல் எல்லாத்தையும் எப்படி அரைவு பண்ணி நடக்கிறத பற்றி தான் பேச போகிறோம். நிறையா குவான்டிட்டி நெல் 275 ரகங்களில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒன்று அதிகமாக 1 டன் உள்ளது 700 கிலோ 500 கிலோ 200 கிலோ அப்படி பார்த்திங்கன்னா 275 ரகத்தையும் நம்ம தனித்தனியாக வச்சுருக்கோம். அதை எப்படி மில் பண்ணுறதை பற்றி நம்ம பேச போகிறோம். இப்போ அதிகமாக நம்மளுக்கு ஆர்டர் 1 டன் வேணும் அப்படின்னா எலிவேட்டர் இருக்குது. அந்த எலிவேட்டரை போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வேணும்னா ஆட்டோமேட்டிக்காக நெல்லை கொண்டு ஆப்பர் 1ல் கொட்டும். 1ல் கொட்டி நம்மளுக்கு கைக்கூத்தல் அரிசி மட்டும் வேணும்னா கைக்கூத்தல் அரிசி எடுத்துக்கலாம். திருப்பி செப்பரேட்டர் இருக்குது. செப்பரேட்டர் வேலை பார்த்திங்கன்னா இந்த கைக்கூத்தல் அரிசி பார்த்திங்கன்னா ஒரு டைம் ஒன்ஸ் நம்ம உரிக்கும் போது ஃபுல்லாக எல்லாத்தையுமே உரிக்காது. 50% உரிக்கும், 50% நெல்லாவே தான் வரும். அந்த நெல் என்ன பண்ணும், செப்பரேட்டர் என்ன பண்ணும், அரிசி தனியாகவும் நெல் தனியாகவும் பிரித்து எடுக்கும். அரிசி தனியாக நெல் தனியாக பிரித்து எடுக்கும்போது நம்ம எலிவேட்டர் 2க்கு போவோம். அந்த எலிவேட்டர் 2 என்ன பண்ணணும்னா நெல்லாக உள்ளதை ஹாப்பர் 1க்கு நம்ம ஃபஸ்ட்டு இந்த உரிக்கிற மிஷினுக்கு எடுத்துகிட்டு போட்டுரும். அரிசியாக உள்ளதை நம்மளுக்கு கைக்குத்தல் அரிசியாக மட்டும் வேணும்னா நம்ம ஹாப்பரை ஓப்பன் பண்ணி தனியாக பிடிச்சிக்கலாம். திருப்பி நம்மளுக்கு பாலிஷ் அரிசியாக வேணும்னா பாலிஷர் மிஷின் இருக்குது. பாலிஷர் மிஷினுக்கு போயிடுச்சுன்னா அது ஹாப்பரில் 3ல் போயிட்டு அந்த அரிசி கொட்டுவோம். அந்த அரிசியை நம்ம பாலிஷ் பண்ணணும்னா நம்மளுக்கு செமி பாலிஷு, சிங்கிள் பாலிஷு, ஃபுல் பாலிஷுங்கிறது 3 ஸ்டேஜ் இருக்குது. நம்மளுக்கு செமி பாலிஷ் வேணும்னா அதில் டோரில் வெயிட்டு போடணும். வெயிட்டு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக போடுறோமோ வெயிட் அதிகமாக இருக்கும், கம்மியாக போடணும். செமி பாலிஷாக வெயிட்னா அந்த வெயிட் எடுத்துட்டோம்னா இந்த டோர் வெயிட்டில் மட்டுமே பாலிஷ் ஆகி வரும். திருப்பி நம்மளுக்கு ஃபுல்லாகவே எனக்கு அரிசி நல்லா பியூராக வேணும் அப்படின்னா அந்த வெயிட்டை ஓட்டோம்னா உள்ள ஸ்டோன் இருக்கும். அந்த ஸ்டோன் என்ன பண்ணணும், ஒரு சுற்றுறப்பெல்லாம் 3 சுற்று அந்த அரிசி உள்ளே சுற்றினாலும் சுத்தமாக பியூர் ஒயிட்டாக வந்துடும். ஒயிட்டாக வந்ததுக்கு நம்ம கலர் சாட்டர் மிஷின் வச்சுருக்கோம். அந்த கலர் சாட்டர் மிஷினில் போயிட்டு அந்த ஒயிட் அரிசியில் உள்ள கருப்பரிசி, ஸ்டோனு, டஸ்ட்டு ஏதாவது இருந்ததுன்னா அது எல்லாத்தையுமே பிரிச்சிடும். நம்மளுக்கு ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருவோம். அதில் போயிட்டு நம்ம ஒயிட் அரிசி மட்டும் வேணும், அதில் உள்ளது எதையுமே எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறவங்க ப்ரோக்ராம் பண்ணோம்னா அரிசியை மட்டும் ஒயிட் அரிசியை மட்டும் எடுத்துகிட்டு அதில் உள்ள கல், கருப்பரிசி, அதில் உள்ள தேவையில்லாத டஸ்ட்டு எல்லாத்தையுமே ரிஜெக்ஷன் பண்ணி கொடுத்துருவோம். நம்மளுக்கு அதில் பார்த்திங்கன்னா 4 டெலிவரி வச்சுருக்காங்க. 4 டெலிவரியுமே ஒன்று பியூர் அரிசி வர்றது, ஒன்று உடஞ்ச அரிசி, இந்த ஸ்டோனு, தேவையில்லாத ரிஜெக்ஷனு எல்லாமே வந்துடும். பாக்கி 3 அப்புறம் நம்ம தனியாக பிடிச்சிட்டு தேவையான அரிசியை மட்டும் நம்ம தனியாக ஆப்பரில் பிடிச்சி சாக்கில் ஒட்டி வச்சுக்க வேண்டியது தான்.